அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆகஸ்ட் 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் வானிலை எப்படி இருக்கப் போகிறது? எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? சென்னையில் வானிலை நிலவரம் எப்படி இருக்கும்? வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்? மழைக்கான எச்சரிக்கை ஏதேனும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே ஹைப் என்று எல்லோ கலர் பட்டன் காமிக்கும். மறக்காமல் அந்த எல்லோ கலர் ஸ்டாரை கிளிக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை ஆகஸ்ட் 11ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாளை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கு தனிப்பட்ட இடியுடன் கூடிய மழை அல்லது பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை எதுவும் தற்போது வெளியிடப்படவில்லை. அதாவது நேற்று மற்றும் இன்று இருந்தது போல நாளைக்கு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்ற அறிவிப்பு தற்போது இல்லை. இருப்பினும் இதன் அர்த்தம் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் மழை பெய்யாது என்று சொல்ல முடியாது. தற்போதைய வானிலை சூழ்நிலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இடங்களில் மழைக்கு வாய்ப்பு ஏற்படலாம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் வானிலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த பகுதிகளில் சில இடங்களில் மேகமூட்டம் காணப்படலாம். ஆங்காங்கே லேசான மழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கலாம். அடுத்ததாக வடக்கு மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படலாம். இந்த பகுதிகளில் நாளைக்கு தற்போது எந்தவிதமான கனமழை எச்சரிக்கையும் இல்லை. அதேபோல் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் வானிலை நிலவரம் பொதுவாக இயல்பாகவே இருக்கும். சில இடங்களில் மேகமூட்டம் அல்லது லேசான மழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்ததாக தென் மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே வானிலை மாற்றம் ஏற்படலாம். குறிப்பாக தென் மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் உள்ளூர் வானிலை நிலவரத்தை பொறுத்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பெரிய அளவிலான மழை எச்சரிக்கை எதுவும் தற்போது வெளியாகவில்லை. அடுத்ததாக சென்னையின் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் பொதுவாக ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படலாம். பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக உணரப்படலாம். மாலை மற்றும் இரவு நேரங்களில் வானிலை சற்று மாறுபடலாம். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை சுமார் 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே சென்னையை பொறுத்தவரை நாளை பெரிய அளவில் கனமழை எதிர்பார்க்கப்படவில்லை. அடுத்ததாக காற்றின் நிலவரத்தை பார்க்கலாம். நாளை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பலத்த காற்று எச்சரிக்கை என்பது தற்போது வெளியாகவில்லை. இருப்பினும் இடியுடன் கூடிய மழை ஏதேனும் உள்ளூர் பகுதிகளில் திடீரென உருவானால் அந்த நேரத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இத்தகைய வானிலை அறிக்கையின்படி மாலை பொழுதிற்கு மேல் மாற்றம் ஏற்பட்டால் அது பற்றிய அப்டேட் நம்ம சேனலில் அப்டேட் செய்யப்படும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தினசரி வானிலை அறிக்கையை தெரிந்து கொள்வதற்கு. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஹைப் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.